வணக்கம் மக்கள், நான் சோஷியல் மீடியா உங்க திவ்யா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, பேருந்து பற்றி சொல்லணும்னா, கூட்ட நெரிசலில் பெண்களும் சரி ஆண்களும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கவுங்க வேலை பணியிடம் இடத்திற்கு போயிட்டு வரீங்க. நானும் அப்படி தான். ஸோ அதனால் பெண்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, இப்போ இருக்கிற தமிழகத்தில் ஆண்களை எழுப்பி விட்டு பெண்கள் நாங்கள் தான் எங்களோட சீட் இது எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மிரட்டி எந்திரிக்க சொல்கிறதா வந்து கேள்விப்பட்டேன். எனக்கு கால்ஸ் வருது இந்தமாரி கம்ப்ளைண்ட். சரியா? அதனால் ஒருத்தர் வந்து நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்னாக்கா அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்களுடைய உடல்நிலை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே எந்திரிக்க சொல்லுங்கள். சரியா? ஒருத்தர் வந்து நமக்கு இடம் தராங்கனாக்கா அவங்களாம் வந்து எந்திரிச்சு நீங்கள் வந்து உட்காருங்கம்மா, பெரியவங்களாக இருந்தால் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, நான் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி நான் நின்றுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களாவே முன் வர்றது வந்து பெரிய மனுஷத்தனம். சரியா? அவங்க வந்து ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே எழுந்துட்டாங்க. ஒரு சிலர் வந்து யார் எப்படி பண்ணால் நமக்கு நம்ம எதாவது சீட்டு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போகிற பசங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் ஒரு சில பசங்கள் வேலைக்கு போயிட்டு இப்போ ஒரு தம்பி என்ன சொல்கிறான் ஃபோன் பண்ணி, நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தான் நான் வரேன், தூங்கிடுவேன் நான், ஏன்னா என்னை வந்து எந்திரிச்சு நான் சீட்டு பிடிச்சி நான் முன்னாடி சீட்டு பிடிச்சி வந்து என்னை வந்து எந்திரிக்க, இது எங்கள் சீட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டி என்னை எந்திரிக்க சொல்கிறாங்க. ஒரு நாள் இல்லை, எப்பயுமே அப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மதிப்பிற்குரிய மகளிர் இனம் அவங்களுக்கு வந்து நான் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னா, பெரியவங்களாக இருங்க, வயசில் மூத்தவங்களாக இருக்காங்க, முடியாமல் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுத்து தான் ஆகணும் தம்பிங்களா. சரியா? அதனால் ஒருத்தர் வந்து வாண்டடாக எழுந்திரிக்க சொல்லி நீங்கள் உட்கார்றது வந்து ரொம்ப 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 கெட்ட பழக்கம். அதை நீங்கள் மாற்றிக்கோங்க கண்டிப்பாக.